குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 2 திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். திருவம்பல சக்கரம் அப்படின்னா குறுக்கும் நெடுக்குமாக கோடுகள் 8 கட்டங்களில் எழுத்துக்களை எழுதி வழிபடுவதற்கு உரியது. இது சிவன் சிதாகாய பெருவெளியில் ஆனந்த நடமிடும் பெரும் சக்தியுடன் மந்திர வடிவமாக விளங்குவதை விளக்கும் சக்கரம் ஆகும். பாடல் 914. அம்பல சக்கரம் அமைக்க வேண்டிய முறை. இருந்த இவ்வட்டங்கள் ஈராறு இறேகை, இருந்த இறேகை மேல் ஈராறு இருத்தி, இருந்த மனைகளும் ஈராறு 10 ஒன்று, இருந்த மனை ஒன்றில் எய்துவன் தானே. இந்த சக்கரத்திற்கு முன்பு கூறிய 12 கோடுகள் குறுக்காகவும் நெடுக்காகவும் இட வேண்டும். இப்படி இடின் கட்டங்கள் 121 ஆகும். இங்கனம் அமைந்த இந்த சக்கரத்தின் நடுவில் அமைந்த அறையில் சிவன் வீற்றிருப்பான். பாடல் 915. சக்கரத்தின் மையத்திலும் சூழ்ந்தும் சிவம் பொருந்தும். தான் ஒன்றி வாழ் இடம் தன் எழுத்தே ஆகும். தான் ஒன்றும் அந்நான்கும் தன் பேர் எழுத்து ஆகும். தான் ஒன்றும் நாற்கோணம் தன் 5 எழுத்து ஆகும். தான் ஒன்றிலே ஒன்றும் அவ் அரண் தானே. சிவமாகிய அப்பெருமானான தான் வீற்றிருக்கும் இடம் சி என்ற எழுத்தாகும். தான் பொருந்துவதற்கு இடமாக இருக்கும் மற்ற வ, ய, ந, மா என்ற 4ம் அவன் திருப்பெயரை உணர்த்தும் எழுத்துகள் ஆகும். சிவம் பொருந்தியுள்ள அமைப்பில் நாற்கோணத்திலும் சூழ இருப்பவை தனது 5 எழுத்தாகும். சிவமான தான் மற்ற எழுத்துகளுடன் பொருந்தி நிற்கும். பாடல் 916. அரகர என்பதன் பெருமை. அரகர என்ன அரியது ஒன்று இல்லை. அரகர என்ன அரிகிலர் மாந்தர். அரகர என்ன அமரரும் ஆவர். அரகர என்ன அரும் பிறப்பு அன்றே. அரகர அப்படின்னா அரண் பிளஸ் கரண் என்பதன் விகாரம். வினைகளை அறுத்ததால் சிவன் அரண் ஆவான். மாயா காரியத்தை ஒடுக்குதலால் கரனும் ஆவான். கரண் அப்படின்னா ஒடுக்குபவன். அரகர என்ற திருப்பெயரை கூறியவர்க்கு செய்வதற்கு அரிய செயல் ஒன்றும் இல்லை. யாவும் எளிமையாய் முடியும். அத்துணை சிறப்பு உடையதாய் இருந்தும் அப்பெயரை ஓதி பயனை அடைய மக்களுள் பலர் அறியவில்லை. அரகர என தியானம் செய்பவர் ஒளி உடலை பெற்றவரும் ஆவார்கள். அரகர என்று உரைத்தால் வினை இல்லாமையால் பிறவி உண்டாகாது. பாடல் 917. சிவன் 9 வடிவில் சிறந்து சிவலிங்கம் அமையும். 8 நிலை உல எங்கோன் இருப்பிடம். 8னில் 1ம் 2 3 7ம் ஒட்டிய விந்துவும் நாதமும் ஓங்கிட பட்டது மந்திரம் பால்மொழி பாலே. 8 நிலை அப்படின்னா நடு அறையை ஒட்டி உள்ள 8 வீடு. 1 பிரணவம். 2 3 அப்படின்னா பஞ்சாக்கரம். இஃது இயந்திர வடிவம். புறத்தே வழிபடுவதற்கு உரியது. வெளியே உள்ள சக்கரத்துக்கும் உள்ளே உள்ள சீவ சக்கரத்துக்கும் வேறுபாடு இல்லாது வழிபடுவோர் வழிபடல் வேண்டும். இம் சிவபெருமான் வீற்றிருக்கும் இடம் மேல் சொல்லப்பட்ட சக்கரத்தில் 4 திக்குகளிலும் 4 கோணங்களிலும் இருக்கின்றது. இந்த 8 இடங்களிலும் திருவைந்தெழுத்தானது பொருந்தும். நான்முகன் திருமால் உருத்திரன் மகேஸ்வரன், உருத்திரன் சதாசிவன், பிந்து நாதம் சக்தி என்பன ஆகிய சிவனின் 9 வடிவங்கள். இவ்வாறு வழிபடுபவரின் சிரசில் பிந்துவாகிய ஒளி நாதமாகிய ஒளி பொருந்திட இம்மந்திரம் வாக்கு ரூபிணியால் கூடும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 918வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.